குருவே துணை. சித்திரை திருநாளை முன்னிட்டு கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள கௌமார மடாலயத்தில் அருள்மிகு தண்டமாணி கடவுள் ஆலயத்தில் தனித்துவமாக அமைந்துள்ள சூரிய பகவானுக்கு அபிஷேகமும் தீப ஆராதனையும் சிரவை ஆதீன 4ஆம் குருமகா சன்னிதானங்களின் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. அதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு குருவருள் பெற்று சென்றனர். மேலும் அருள்மிகு தண்டபாணி கடவுள் ஆலயத்தில் அமைந்துள்ள சித்தி மகா விநாயகர், பாண்டுரங்கன், அவினாஷியப்பர், கால பைரவர் ஆகிய கடவுள்களுக்கு தனித்தனியே அமைந்துள்ள ஆலயத்தில் சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது. மேலும் சிரவை ஆதீன 3ஆம் குருமகா சன்னிதானங்கள் நிகழ்த்திய உலக சாதனை நிகழ்ச்சியான 108 யானைகள் வைத்து கஜ பூஜையின் நினைவாக 108 கல் யானைகள் அமைத்தும் சுவாமிகளின் திருவுருவம் அமைத்தும் அதற்கு நடுவில் ஒரே தேக்கு மரத்தினால் ஆன 66 அடி வேல் அமைய உள்ளதால் அந்த மரத்திற்கும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. அனைத்து மக்களும் குருவருளும் திருவருளும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு ஓம் சரவண பவ என்ற 6 எழுத்து மந்திரம் பொறிக்கப்பட்ட தகடுகள் வெளியிடப்பட்டது.
அந்த தகடுகளை பெற்று அவர்களது வீட்டில் வைத்து பூஜை செய்து மடத்தில் திரும்ப கொடுத்தால் அந்த தகடு 66 அடி வேலின் கீழ் வைத்து பூஜை செய்யப்படும். செம்பு தகடு வேண்டியவர்கள் கௌமார மடாலயத்தை தொடர்பு கொள்ளலாம். நம்முடைய சிரவையாதீனத்தினுடைய 3ஆம் குருமகா சன்னிதானங்களுடைய 100ஆண்டு விழாவையொட்டி 66 அடி உயர வேலானது இங்கு நிறுவப்படுவதற்கான தொடக்க வழிபாடானது இப்பொழுது தொடங்கி இருக்கின்றது. 2028ஆம் ஆண்டு நம்முடைய 3ஆம் குருமகா சன்னிதானங்கள் கஜபூஜை கௌமார மகரிஷி நம்முடைய 3ஆம் குருமகா சன்னிதானங்களுடைய 100ஆண்டு விழா தொடங்கி இருக்கின்றது. ஆகவே அவருடைய நினைவாக அவர்கள் வாழ்ந்த 66 ஆண்டு நினைவாக 66 அடி உயர வேலும் இந்த உலக புகழ் பெற்ற மிகப்பெரிய யானை பூஜை கஜபூஜை என்று சொல்லுகின்ற வகையில் 108 யானைகளை வைத்து 1987ஆம் ஆண்டு மிகப்பெரிய வேள்விகளை நடத்தினார்கள். அதனுடைய சிறப்பை போற்றுகின்ற வகையில் 108 கல்யாணையும் அதனுடைய நடுவிலே இந்த 66 அடி உயர வேலானது நிறுவப்பட இருக்கின்றது. இந்த தேக்கு ஒரே மரத்திலான மரமானது கேரளாவிலே இருந்து கடந்த 6 மாதத்திற்கு முன்பு கொண்டு வரப்பட்டது. இன்று இந்த பணி தொடங்குகின்றது. அந்த வேலுக்கு அடியிலே 1 கோடி நாம ஜபம் என்று சொல்லுகின்ற ஓம் சரவண பபா என்று சொல்லுகின்ற அந்த மந்திர எந்திரமானது அங்கு வைக்கப்பட இருக்கின்றது. அது இங்கு எழுதப்பட்டு எல்லாருக்கும் வழங்கப்பட இருக்கின்றது. ஒரு எந்திரம் அந்த திருப்பணியில் எல்லாரும் ஈடுபட்டு கொள்ளலாம். அந்த எந்திரத்தை வீட்டிலே கொண்டு சென்று அவர்கள் வழிபாடுகள் செய்து இங்கு முறையாக கொண்டு வந்து கொடுக்கப்படுகின்ற பொழுது அவர்களே இந்த வேலுக்கு அடியிலே வைப்பதற்காக 1 கோடி மந்திரம் ஓம் சரவணபவா என்கின்ற மந்திரமானது இங்கு வைக்கப்பட இருக்கின்றது. இந்த எந்திரமானது இங்கு திருப்பணியிலே அவருடைய பங்கு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு எந்திரம் 250 ரூபாயாக ஒவ்வொருவருடைய காணிக்கையும் இந்த திருப்பணியில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த இன்றைய சித்திரை பராபர ஆண்டு சித்திரை 1ஆம் தேதி என்று இந்த வழிபாடு தொடங்கி இருக்கின்றது. எல்லாரும் முருகப்பெருமானுடைய திருவருளையும் குருவருளையும் சிந்தித்து இந்த திருப்பணி விரைவிலே சிறப்பான முறையிலே நிறைவுற்று 2027ஆம் ஆண்டு அந்த திருப்பணியானது தொடங்கி அந்த கல் யானைகள் நிறுவப்பட இருக்கின்றது. 108 கல் யானைக்கான திருப்பணிகள் எல்லாம் தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 2028 கார்த்திகை மாதம் விசாகத்தன்று இந்த 100ஆண்டு நினைவு மண்டபமானது வேள மண்டபம் என்கின்ற வகையில் இது அமைய இருப்பது ஒரு சிறப்பு. ஆகவே எல்லாரும் இந்த நேரத்திலே முருகப்பெருமானையும் திருவருளையும் குருவருளையும் சிந்தித்து இந்த திருப்பணி சிறப்பாக நடக்க திருவருளை சிந்திப்போமாக. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு. மேலும் இன்று புதிதாக பிறக்கும் பராபவ ஆண்டு முதல் நாளை முன்னிட்டு பக்தர்கள் முன்னிலையில் பஞ்சாங்கம் வாசிக்கும் நிகழ்வும் நடைபெற்றது. இது இந்த திருக்கோவிலின் மிக சிறப்பான நிகழ்வுகளுள் ஒன்று. சிரவை ஆதீனம் குருமகா சன்னிதானம் தவத்திரு குமர குருபர சாமிகளுடைய திருவடிகளை போற்றி வணங்கி சாமிகளுடைய நல்லாசிகளுடன் திருமடத்தில் இந்த பராபவ வருடம் உலகிற்கு எப்படி இருக்கும், இந்தியாவிற்கு எப்படி இருக்கும், தமிழகத்திற்கு எப்படி இருக்கும், நாட்டு மக்களுக்கு எப்படி இருக்கும், அரசியல், ஆன்மீகம், விவசாயம், தொழில்கள், உடல்நலம், மனநலம், சகல சிறப்புகளும் இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் என்பதை நாம் தெள்ளத் தெளிவாக பஞ்சாங்கத்தின் வாயிலாக நாம் இன்று பஞ்சாங்கம் படிக்கும் நிகழ்ச்சியை துவங்கவிருக்கின்றோம். இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.